இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. रघुनाथ कीर्तनम तत्र तत्र कृतमस्तकांजलिं बाष्पवारि परिपूर्णलोचनम मारुतिं नमत राक्षसांतकम. मारुति आंजनेयर, योग आंजनेयर, वीर आंजनेयर, भक्त आंजनेयर, विनय आंजनेयर, रामभक्त आंजनेयर என எத்தனையோ திருநாமங்கள். இன்னைக்கு நாம் செங்காடு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயரை தரிசிக்க வந்துள்ளோம். பூந்தோட்டம் கிராமம் திருப்போரூரிலிருந்து 3 கிலோமீட்டர், வண்டலூரிலிருந்து திருப்போரூர் போகும் மார்க்கத்தில், கேளம்பாக்கத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இத்திருக்கோயில் உள்ளது. அவசியம் இங்கு அருகே இருப்பவர்களும் சரி, இதற்கென்று ஒரு நாள் வர முடிந்தவர்களும் சரி, வந்து இந்த சுவாமியை தரிசித்து விட்டு போக வேண்டும். இதோ ஆஞ்சநேய சுவாமி. மகாமண்டபம் தாண்டி அர்த்த மண்டபம், அர்த்த மண்டபத்துக்குள்ளே கர்ப்பகிரகம். கர்ப்பகிரகத்தில் ஆஞ்சநேயர் தான் பெரியவராக எழுந்தருளி உள்ளார். இந்த திருக்கோயில் ஒரு விதத்தில் மாறுபட்டுள்ளது. ஒன்று, ஆஞ்சநேயர் மட்டும் கர்ப்பகிரகத்தில் இருப்பார், ராமர் சன்னதி தனியாக இருக்கும். அல்லது ராமருக்கு அருகில் சின்னவராக ஆஞ்சநேயர் எழுந்தருளி இருப்பார். இப்படிதான் பல இடங்களும் தரிசித்திருக்கிறோம். இல்லைனால் ராமருக்கு நேர் எதிர்த்தார் போலே எப்படி பெருமாள் கோயில்களில் கருடன் இருப்பாரோ அதே போல ராமனுக்கு நேர் எதிர்த்தார் போலேயும் ஆஞ்சநேயர் இருப்பார். சில சமயம் குளத்தங்கரையில் கோயிலுக்கு வெளியிலேயும் ஆஞ்சநேயர் சன்னதி இருப்பது உண்டு. ஆனா இத்திருக்கோயிலில் ஆஞ்சநேயர் பெரிய மூர்த்தியாக எழுந்தருளி உள்ளார். அவருக்கு பின்னால் சின்னவராக ராமனும் உள்ளார். ராமர் மூலமூர்த்தி தான் இருக்கிறார். இதோ ஆஞ்சநேய சுவாமி ஆச்சரியமாக 4 திருக்கரங்களோட உள்ளார். மேல் 2 திருக்கரங்களில் கைகளில் சங்கமும் சக்கரமும் பற்றி உள்ளார். கீழ் 2 திருக்கரங்களை யோகத்தில் பத்மாசனத்தில் எழுந்தருளி இருந்து எப்படி கைகளை வைத்திருப்பார்களோ ஒரு கைக்கு மேல் ஒரு கை வைத்து யோகம் செய்யும் பாவனையில் எழுந்தருளி உள்ளார். ரொம்ப ஆச்சரியமான அலங்காரம் செய்துள்ளார்கள். அவர் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கும் மாலைகள், திருவாபரணங்கள், திருப்பரியட்டம், வஸ்திரம் அனைத்துமே கண்கொள்ளாமல் இருந்தன. எப்படி ஆஞ்சநேயருக்கு சங்க சக்கரம்? பெருமாள் தானே சங்க சக்கரம் பற்றி இருப்பார். ஏன் துவாரபாலகர்கள் பிடித்து பார்த்திருக்கிறோம். ஜெயன், விஜயன் என்னும் துவாரபாலகர்களும் சங்க சக்கரங்களை பற்றி இருப்பார்கள். இதில் ஒரு அழகான கருத்து உள்ளது. பகவானுடைய பக்தர்களுக்கு அவர் சாமியாபத்தி கொடுக்கிறார். எனில் அவரோட சமமான ஒரு நிலை. அவர்தான் தலைவர், நாம் தொண்டர்கள் தான். அந்த நிலை எப்போதும் மாறாது. அவர்தான் தாங்குபவர், நாம் தாங்கப்படுபவர்கள். அவர் காப்பவர், நாம் காக்கப்படுபவர்கள். இதில் எந்த மாறுதலும் இல்லை. ஆனால் எதில் நாம் அவருக்கு சமமாகிறோம்னால் அறிவு மலர்கிறது, ஆனந்தம் கிட்டுகிறது, கர்மங்கள் தீண்டாது. இப்படி பல விஷயங்களில் நாம் அவருக்கு சமமாகி விடுகிறோம். இதைத்தான் சாமியாபத்தி முக்தின்னு சொல்லுவார்கள். மம சாதர்மியமாகதாக சர்க்கேபி நோபஜாயந்தே பிரளயேனம் வியதந்திச்ச என்று கண்ணனே கீதையில் சாதிக்கிறார். இதைத்தான் சாதர்மியம், சமான தர்மம்னு சொல்லுவார்கள். அவரை போல நாம். அப்படின்னால் அவருக்கு இருக்கிற கருட வாகனம் நமக்குண்டு, அவருடைய படுக்கையான ஆதிசேஷன் நமக்குண்டு, அவர் பறக்க பயன்படுகிற கருடனோ அதே போல அவர்கள் கையில் பற்றி இருக்கிற சங்க சக்கரம் நமக்கும் உண்டு. அதனால் தான் ஆஞ்சநேய சுவாமி இங்கு பற்றி இருக்கிறார் போலும். என ராமசாமியாபத்தி அடைந்தாரே, ராமனோட சமமான தன்மை. எதில்? ராமன் தான் தலைவன், ஆஞ்சநேயருக்கும் தொண்டன் தான், அதுல மாறுதல் இல்லை. ஆனா ராமன் தலைவனார்ந்து எவ்வளவு ஆனந்தப்படுவரோ அவருக்கு தொண்டு புரிந்த ஆஞ்சநேயர் அத்தனை ஆனந்தத்தை படுகிறார்.
அப்ப மகிழ்ச்சியில், சந்தோஷத்தில் பகவானுக்கும் பக்தனுக்கும் சாமியம். அதில்தான் ரெண்டு பேரும் சமமாகி விடுகிறார்கள். அதை சொல்லி உணர்த்தி கொண்டேதான் இங்க ஆஞ்சநேய சுவாமி சங்க சக்கரங்களை பற்றியுள்ளார். இதோ ஆச்சரியமான பெரிய வடிவம் யோக ஆஞ்சநேய சுவாமி, ராமபக்த ஆஞ்சநேயர். பல்லாண்டுகளாக எங்கெங்கோ எழுந்தருளி இருந்திருக்கலாம். 2004 இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோயில் நிர்மாணம் பண்ணப்பட்டு ராமபக்தர்களுக்கு அனுகிரகித்துக் கொண்டு வருகிறார். அவசியம் அனைவரும் இங்கு வந்து ஆஞ்சநேயரை தரிசித்து ராமனுடைய அருளையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்தது கிஷ்கிந்தா காண்டத்தில் 32வது சர்க்கத்தில் உள்ளோம். ஹனுமான் சுக்ரீவனுக்கு உபதேசிக்கிறார், நல்லது எடுத்து கூறுகிறார். கிருதாபராதஸ்ய நான்யத் பஷ்யாம்யஹம் க்ஷமம் அந்தரேண அஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத். தப்பு பண்ணிட்டோம், அதற்கு ஒரே மாற்று வழி என்ன தெரியுமோ? வாதாடுவதல்ல, கோபப்படுவதல்ல, நழுவ பார்ப்பதும் அல்ல. ஒரு தவறு நடந்துட்டுனால் கோபப்பட்டு மறைச்சுக்க பார்ப்போம். நீ மட்டும் தப்பு பண்ணலையா அப்படின்னு திருப்பி சுத்தி விட்டு மறைச்சுக்க பார்ப்போம், நழுவிட பார்ப்போம். இது எதுவுமே தவறு பண்ணுவதற்கு மாற்றாக ஆகாது. அதுக்கு ஒண்ணுதான் வழி. இப்போ அந்த குற்றத்தை களைவதற்கு கைகூப்பி கொண்டு மன்னிப்பு வேண்டுவதுதான் வழி. அதுவும் ராமனை போல ஒருத்தர் இடத்துல தப்பு பண்ணிருக்கோமா? கிருத அபராதஸ்ய, அபராதம் பண்ணவர்னா குற்றம் புரிந்தவர். குற்றம் புரிந்தவனுக்கு நான்யத் பஷ்யாம்யஹம் க்ஷமம், அவனுக்கு மன்னிப்பை தவிர, பொறுமையை தவிர வேற எதுவும் எனக்கு மாற்று மருந்தே தெரியவில்லை. அந்தரேன அஞ்சலிம் பத்வா, ஆகவே கை கூப்பிக்கோ, சுக்ரீவா குடும்பத்தோடு போ, ராமன் திருவடிகளில் விழு. இதனால உனக்கு ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். இப்போ நாம நினைக்கிறதே ஈகோ ஹர்ட் ஆயிடும், தலை என்னமோ இறங்கிடும், நம்ம பெருமையை விட்டு கொடுக்கலாமா, இதெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் பாருங்க. இப்படி எல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லவே இல்லை. ஒரு மனுஷனுக்கு எது பெருமை தெரியுமோ? கோபப்படாத இருக்கிறது தான் பெருமை, குற்றம் புரியாத இருக்கிறது பெருமை. எப்ப அந்த பெருமையை பொறுத்தோ அப்புறம் வேற எந்த பெருமையை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம தலை குனியாத இருக்கோம்? இப்போ தலை வணங்கினோம்னா தான் பெருமை, அப்பதான் தலை நிமிரலாம். தலையே வணங்காமுடியா இருந்திருந்தோம்னால் அப்ப நிச்சயமா தலை நிமிர்ந்து வாழவே முடியாது. வணக்கத்தோடு இருந்தால்தான் நிமிர்ந்து நேரு கொண்டு வாழ முடியும். அஞ்சலி பண்ணு, அம் ஜலயதீதி அஞ்சலிகி என்பது நாராயணனை குறிக்கும். ஜலயதி உருக்குகிறது. நாம் எப்படி கை கூப்பினோம், அஞ்சலி பண்ணோம்னால் அதுதான் பெருமாள் நம்மகிட்ட என்ன அஸ்திரத்தை விட்டாலும் தடுக்கிறதுக்கு ஒரே அஸ்திரம். நம்ம கையில அம்பு வில்லு எடுத்துட்டு போனா அவரோட சண்டை போட முடியாது, அவருக்கு இருக்கிற சக்தி நமக்கு இருக்கா? ஆனா அவர் அம்பையே விட்டாலும் வில்லை எய்தாலும் இல்ல, அவர் உன்னை நரகத்துக்கு தள்ள போறேன்னு கோபமா சபித்தாலும் அந்த சாபம், அவருடைய கோபம், அவருடைய நிகிரகம், அந்த அம்பு வேகமா நம்ம நோக்கி வருதுன்னு வச்சுங்க, சட்டுன்னு கையை கூப்பிட்டோம்னால் அந்த அம்பு செயலிழந்து போகும், நம்மள ஒண்ணுமே பண்ணாது. பெருமானுடைய தண்டனைங்கிற அம்பு நம்ம நோக்கி வரச்சே நாம் அஞ்சலி பண்ணிட்டோம்னால், அன்போட சொல்றேன், எனது தப்பா நாம உள்ளத்துல எந்த எண்ணமுமே இல்லாம வெறும் அஞ்சலி பண்ணி பிரயோஜனம் இல்லை. உள்ளத்தின் அன்போடே ஆம் குற்றம் புரிந்திருக்கிறோம், அவனோ சர்வேஸ்வரன், என்ன இடப்படுது இப்போ, அவர் தானே நம்மளை ரட்சிக்கணும். இந்த எண்ணம் வந்து கை கூப்பிட்டோம்னு வச்சுங்க, தாராளமா பெருமாள் நமக்கு அனுகிரகிக்கிறார், நிகிரகிப்பது இல்லை. அதைத்தான் இங்க எடுத்து சொல்றார் ஆஞ்சநேயர். அபிக்ருத்தா பிரசங்காத்து விண்ணப்பம் பண்றேன். வேதாந்த தேசிகன் அஞ்சலி வைபவம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு நூல் எழுதி உள்ளார். ரொம்ப விளக்கமா நம்ம கைகூப்புறதுனுடைய மர்மம் என்ன, அதனுடைய சூக்ஷ்மமான கருத்து என்ன, அதை எப்படி செய்யணும், செஞ்சிருக்கிறச்சே யாரார பெருமாள் எப்படி மன்னிச்சிருக்கார், அதுக்கு இருக்கிற சக்தி என்ன, ரொம்ப விளக்கமா அந்த சுவாமி சொல்லியிருக்கார். எப்ப வாய்ப்பு கேட்டாலும் அவசியம் அதை கேளுங்க. அபிக்ருத்த சமர்த்தோகி சாபம் உத்தியம்ய ராகவா சதேவாசுர கந்தர்வம் வசே ஸ்தாபயிதும் ஜகத். ராமன் இன்னார்னு புரிஞ்சுக்காம நடந்துக்கிறிய சுக்ரீவா, அவர் நினைத்த மாத்திரத்தில் ஜகத்தையே திருப்ப புரட்ட முடியும். தேவன், கந்தர்வன், யக்ஷன், தானவன் யாரும் அவர் முன்னே நிற்க முடியாது. நீ எம்மாத்திரம் பூர்வோபகாரம் ஸ்மரதா கிருதஜ்ஞேன விசேஷதா ந ராம ராமானுஜ சாசனம் त्वया कपीन्द्रयुक्तं मनसाप्यपोहितं मनोहिते ज्ञास्यसि मानुषं बलं स राघवस्यास्य சுரேந்திர வர்ச்சசா. அந்த தேவதேவன் மனித உருவத்தில் இறங்கி வந்திருக்கிறான். அவனிடத்தில் அபச்சாரப்படாதே, பட்டுவிட்டு நீ வேறெங்கும் போக முடியாது, அவர் திருவடிகள் தான் விழுந்தாக வேண்டும். ஹனுமான் நன்கு உபதேசம் பண்ணார். அடுத்து 33வது சர்க்கத்துக்கு வருகிறோம்.
அப்பதான் தாரை அனுப்பப்பட்டு லக்ஷ்மணனை தாரை சமாதானப்படுத்த பார்க்கிறார். ஹனுமானு சொல்லி வச்சுட்டார், நீ போனியானா சுக்ரீவா பொசுங்கிய போடுவாய். இப்ப யாரான ஆண் மட்டும் போய் நின்னா அவர் ஏற்கனவே தோல் தட்டுண்டு தினவடங்க சண்டைக்கு காத்திருக்கிறான் லக்ஷ்மணன். நீ போய் எங்கேயான்னு நின்னே அசட்டுத்தனம், போகாதே. ஒரு பெண் முன்னே போனா சண்டை போட மாட்டார் லக்ஷ்மணன், அது அவருக்கு தெரியும். பெண்களை தப்பாவும் பேச மாட்டார். ஆனாலும் அவளை அனுப்பு, சின்ன பிள்ளை அங்கதனவனை அனுப்பு, தார முதல்ல போகட்டும். அத பிரதிசமாதிஷ்டா லக்ஷ்மண பரவீரா பிரவிவேஷ குஹாம் ரம்யாம் கிஷ்கிந்தாம் ராமசாசனாத். இது வரைக்கும் வாசல்ல இருந்த லக்ஷ்மணன் போரா போரா ஒத்தொத்தரா போரா, ஒன்னும் பதிலே காணுமே, உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு கிஷ்கிந்தேனுடைய தெருவுக்குள் பிரவேசித்தார். சதாம் ரத்னமயீம் திவ்யாம் ஸ்ரீமான் புப்பித காமனாம். அங்க இருக்கிற ஆச்சரியமான மாட மாளிகை கோட்டம் கொத்தளம், ஆங்காங்க இருக்கிற புஷ்கரணி வாபி அப்படி பூத்து குறுங்கிற புஷ்பம் எல்லாத்தையும் பார்த்தவொன்னு இன்னும் கோவம் இருக்கு. நம்ம அண்ணா மனைவியை பிரிஞ்சிட்டு எங்கேயோ கட்டப்பட்டு இருக்கார், இவனுக்கு இந்த ஆனந்தம் கேளிக்கையா என்று மேலும் கோபப்பட்டு அங்கதஸ்ய கிரகம் ரம்யம், ஒத்தத்தருடைய வீட பார்க்கிறார். அங்கதனுடைய மாளிகை மைந்தஸ்ய திவிதஸ்ய கவயஸ்ய கவாக்ஷஸ்ய கஜஸ்ய சரபஸ்ய கவயன் கவாக்ஷன் கஜன் சரபன், இப்படி வித்யுன் மாலி சம்பாதி இப்படி ஒத்தொத்தருடைய வீடாக பார்த்துன்னு போகிறார். கடைசிய சுக்ரீவனுடைய மாளிகை, 7 கட்டு மாளிகையை தாண்டி போகணும். சப்த கக்ஷா தர்மாத்மா யானாச சமாவிருதா ததர்ஷசு மகதுத்வதம் ததர்ஷாந்தபுரம் மகத். அப்போது ரோஷவேக குபிதா ஸ்ருத்வாச்ச ஆபரணஸ்வனம் சகார ஜாஸ்வனம் வீரஹ திசசப்தேன பூரையன். ஆங்காங்கு பாட்டு சத்தம், கேளிக்கை சத்தம், அவவா நாட்டியம் ஆடுற சத்தம், கையில போட்டு இருக்கிற வளையல் ஒலி, காலில் போட்டு இருக்கிற சதங்க ஒலி, இது எதுவுமே லக்ஷ்மணனுக்கு ஆகாது. எது பாட்டு கேளிக்கையோ அது எதான் அவருக்கு ஒத்துவரப்படுதா. மேல அவர் மாந்தோல் மரபுரி தரிச்சென்று காட்டுல தனித்து இருக்கிறார். மனைவியை விட்டுட்டே வந்தாச்சு. வருஷம் 13. ராமன் ராமன் பார்த்து பார்த்து துக்கத்திலையும் கோபத்திலையும் வெளிச்சென்றிருக்கார். அவருக்கு இந்த ஆட்டம் பாட்டம் ஒலியெல்லாம் பிடிக்குமா? இந்த ஒலி அத்தனையும் காதலே படக்கூடாதுன்னு தன்னுடைய நீண்ட வில்லினுடைய நான் ஓசை எழுப்பினார். அது இந்திரப்பட்டணத்தளவுக்கும் போய் அரைந்தது. அந்த ஓசை கேட்டது தாமதம், பாட்டு நின்னது, ஆட்டம் நின்னது, எந்த கேளிக்கை ஒரு இடத்துல இல்லை. அழிந்தே போனோங்கிற பயம் அத்தனை பேருக்கு வந்தது. அந்த ரோஷத்தோட லக்ஷ்மணன் வந்து நிற்கிறார். அதை எப்படி ரொம்ப சாமர்த்தியமா பேசி தாரை அவனுடைய கோபத்தையும் குறைத்து காரியத்தை ரொம்ப அழகா நடத்தி வைக்க போறாள் என்று பார்க்க போகிறோம். தற்போதைக்கு செங்காடு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் சன்னிதானத்திலிருந்து விடைபெற்று அடுத்த க்ஷேத்திரத்துக்கு போவோம்.